ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம்மா குயிக்காக. ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு போதும், ஏன்னா அந்த இட்லி சாம்பார் வந்து அந்த கொழப்பு தன்மை இருக்கணும்ல, அதுக்காக. அப்புறம் நறுக்கிய தக்காளி 2 எடுத்துக்கிறேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் இது கூட கத்திரிக்காயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு சின்ன கத்திரிக்காய் இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல தான் அப்போ தான் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கிறேன். இதில் பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு. அடுத்தது வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் சின்ன பசங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் இனிப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் ஒரு கேரட்டையும் நான் அரைஞ்சி இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன், 3-4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிறேன். இது வந்து ஹோட்டல்லலாம் உருளைக்கிழங்கு தான் சேர்ப்பாங்க, ஸோ அதனால் நான் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கழுவி எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இதில் நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி க்ளோஸ் பண்ணிடுறேன். கலரி விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 விசில் விட்டேங்க. 3 விசில்லே நல்லா குழைய கிடச்சிருச்சு எனக்கு. திறந்து பார்த்தா நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருந்தது. அது கூட கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். கேரட்லாம் நல்லா மசிச்சுக்கிட்டேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா மசித்த போல் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க எப்போவுமே கடையும் போது. நல்லா கடைஞ்சிக்கோங்க மத்தால. நான் இது எல்லாமே குக்கரில் மட்டும்தான் பண்ணுறேன், நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணல, ஒரே பாத்திரமாக தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். இதிலே நல்லா குழைய வச்சிட்டாலே போதும், அதெல்லாம் நல்லா மசிஞ்சிடும். அப்புறம் ஒரு சின்ன உரலில் நான் நறுக்கிய பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு, பட்டை, ஒரு சின்ன சைஸ் பட்டை போட்டுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இதை தட்டி எடுத்துக்கிறேன். ஒரு வானல் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு தட்டி வச்சதை போட்டுட்டு 2 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் கூட. இது ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, பட்டை போட்டு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்தோம்ல குக்கரில், அதில் தாளிப்பை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சில மிளகாயில் நிறைய காரம் இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி கிளறி கொதிக்க வைக்க போகிறேன். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கிளறி விட்டு கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்.
எனக்கு இந்த பதம் போதும். ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப கட்டியாகவும் வேணாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நான் இறக்கிட்டேன். இறக்கி இட்லியோடு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய். Please subscribe my channel.